Hallelujah. Praise the Lord. Hallelujah. மை துதிக்கிறோம் துதியின் மத்திலே வாசம் செய்கிற தேவனை நம்ம துதிக்கலாம். எல்லாரும் எழுந்திருந்து தேவனை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கன்னிமணி போல பாதுகாத்தார். ஒரு சேதமும் அணுகாமல் நம்மளை கொண்டு வந்து சேர்த்தார். அதற்காக நன்றி சொல்லலாமா? Hallelujah. கடந்த நாட்களை பார்க்கலப்பா. எத்தனையோ பேர் கடந்த நாட்களை பார்க்கலராச்சா. இதோ இந்த வேளையில ஆண்டவரே அப்பா உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை துதிக்கும்படி கிருபை தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. உடைய வாய்களை திறந்து எல்லாரும் நன்றி சொல்லலாமா? அப்பா உம்முடைய கிருபை பெருசப்பா, உடைய தயவு பெருசாண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் பெரிதாண்டவரே. எங்கள் கால்கள் இடராமல் எங்களை பாதுகாத்தீங்களே சப்பா. எங்களை போக்கின் வரத்தில் எங்களோட கூட இருந்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி 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 என்றே சப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை நாவுகள் இருந்தாலும் உம்மை துதிக்க போதாதப்பா. அப்பா எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க எங்கள் கரங்களை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த பாதைகளை பார்க்கும்போது அப்பா அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. எங்கள் சிநேகிதரா இருந்தீங்கப்பா. எங்களை உறவினர்களா இருந்தீங்கப்பா. எங்கள் தகப்பனா இருந்தீங்கப்பா. எங்க தாயை போல் எங்க தேய்ச்சிரேசப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே உம்மை காணும்படி கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் தகப்பனே எங்கள் மேல மனதுருகி ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா பரலோகத்தை இறங்கி அப்பா விட்டு நீர் இறங்கி வந்து எங்களுடைய பாவத்தை நீர் அப்பா நீக்கி ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறது காமக்க நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த 5-6 மாதத்தையும் ஆண்டவரே கடக்க கிருபை செய்தீங்கப்பா. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே முதலாவது வாரத்துல ஆண்டவரே உம்மை தேடும்படி கிருபை செய்தீங்களப்பா. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய அப்பா உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்க காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. எங்க நாவை விருத்த சேதனம் பண்ணுங்க ராஜா. உச்சம் தலைந்து உள்ளம் கால் வர ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உங்களை தரிசிக்கவே முடியாதே ராஜா. ஆண்டவரே இதோ இந்த வேலையில ஆண்டவரே யாரெல்லாம் பரிசுத்தத்துக்காக கெஞ்சுகிறார்களோ கர்த்தாவே ஒவ்வொருவருடைய அப்பா உள்ளத்திலே ஆண்டவரே நீங்க இறங்கி ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே உம்மை போல மாற தேவன் கிருபை செய்வீராக ராஜா. உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருமனம் இல்லாத இடத்துல நீங்க இல்ல ராஜா. எங்களை ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் வந்து முடிவு வரைந்தும் ஆண்டவரே நீங்க ஆளுக செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுமந்து கொண்டு செல்கிறவர்களாய் எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா எங்களை உருவாக்குங்க தகப்பனே. ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தையினால் எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே சப்பா. அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே சப்பா. அப்பா அந்த பந்திக்காக செபிக்கிறோம். பரிசுத்த பந்திக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகுதி இல்லாமல் அதை நாங்கள் பங்கேற்க கூடாது தகப்பனே. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ஏசப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய வஸ்திர தொங்கல் எங்கள் மேல படணுமே தகப்பனே. வெறுமையா நாங்கள் போக கூடாது கர்த்தாவே. சக்கீனா மகிமையினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய புதிய புதிய வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே. அக்கினிமயமான வார்த்தைகளை தாங்க கர்த்தாவே. அப்பா பேசுகிற தாசரை மறைத்து வெளிப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரே பலப்பட கிருபை செய்யுங்கப்பா. மேலே மேலே நாங்கள் ஆண்டவரே உமக்காக நிற்க கிருபை செய்யுங்கப்பா. சாட்சியாக நிற்க கிருபை செய்யுங்கப்பா. உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதி நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் என்னென்ன பகுதியில பிள்ளைகள் வந்து நிற்கிறார்களோ கர்த்தாவே இந்த இடத்தை நீர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே தடைகளை உடைத்து நீர் கொண்டு வாங்க தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் முதல் பாடலாக நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். Today
இரண்டாவது பாடலாக நம்பிக்கையும் நீர்தானே நங்குரமும் நீர்தானே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையும் நீர்தானே நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நம்பிக்கையும் நீர்தானே நங்குரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. மூன்றாவது
பாடலாக எப்படி பாடுவேன் நான் என் இயேசு செய்ததே என்ற பாடலை பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி வாய்களை விரிவாக திறந்து எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஒரு மணி அடையும் போது ஒரு மணி தீரத்தே வா, ஒரு மணி அடையும் போது ஒரு மணி தீரத்தே வா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, நீர் அடைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், என் பக்கம் நெருக்கப்பட்டு ஓடிக்கே நான் போவதில்லை, என் பக்கம் நெருக்கப்பட்டு ஓடிக்கே நான் போவதில்லை, ஒப்பரின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, ஒப்பரின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், எப்போதும் பாடிடுவேன், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், கண்மணி போல் காட்டினீர், கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காட்டினீர், கடிகளோ குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், என்னை அதிகமாய் ஆசீர்வதித்தீர், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் ஆதாயம் செய்தேன், ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்தேன், ஒரு வழி அடையும், ஆமென் அப்பா, ஒரு வழி அழைக்கிறது, ஆமென், ஒரு வழி
பிறந்த வாசல் ஆகிய வாசல் நம் காவலாக இருக்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ அழைக்காத ஆண்டவரல்லோ, எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் ஆலயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் இயேசுவுக்காய் ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம தேவனை பாடல் மூலியமாக ஆராதித்தோம். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஒரு சோர்வு இல்லாம தேவனை அப்படியே ஆடலும் பாடலுமாக தேவனை ஆராதிக்கிறோம் என்று நினைத்து அப்படியே ஆராதனை வேலைக்குள்ளாய் கடந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? கடந்த நாட்களை குறித்து ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் நடந்தவை நடந்து விட்டது. தேவனுடைய பாதத்தில் நாம் இப்பொழுது மன்றாடி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இதோ இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனை கர்த்தர் தந்திருக்கிறார். அவருக்காக நன்றிகளை ஏறெடுப்போமா? எத்தனை உள்ளங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்கிறோம்னு சொல்லுங்க. இயேசுவை நாங்க துதிக்கிறோம்னு சொல்லுங்க. அப்பா, கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் தகப்பனே. எங்களுக்கு எவ்வளவோ சூழ்நிலை கர்த்தாவே, எங்களுடைய பாஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும் இதோ எங்களுக்கு புதிய வழி, மறு வழியை திறந்து எங்களுக்கு நடத்துகிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. எங்களை வாயை நகைப்பினாலும் எங்கள் உதடுகளை இப்படி கழுப்பினாலும் நிரப்புகிறவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பந்தியில இன்னைக்கு சேர வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை நினைத்து பாருங்க. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இதோ நமக்காக இந்த உலகத்துல வந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து அவருடைய சத்தியத்தினால் நம்மளை முடி சூட்டி அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு புதிய வாழ்வை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட அழகான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவ்வளவு அருமையான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியாத சூழ்நிலையா? தேவன் நமக்காக வந்திருக்கிறார். இதோ இந்த இடத்துல அவர் நமக்காக இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் அனைத்தும் எல்லாம் தேவனிடத்துல மறைந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல, யாரும் அறியாத என்ன சொல்லுங்க. யாராவது உங்களை அறிந்திருக்கிறார்களா? யாராவது உங்களை புரிந்திருக்கிறார்களா? என் தேவனை தவிர உங்களை புரிவதற்கு யாரும் இல்லை. சொல்லுங்க. யாரும் அறியாத, யாரும் Thank you, Jesus. தேடி வந்த நல்ல இயேசுவே, யாரும் அறியா, யாரும் அறியாமே நன்றாய் அறிந்து. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தேடி வந்த நல்ல இயேசுவே, பரலோகம் திறந்திருக்கிற நேரத்திலே யாரும் அறியா, யாரும் அறியாதே, யாரும் அறியாதே என்ன இதோ உயர்த்தி ஒரு நல்ல உடைய எடுத்து செய்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே நீங்க சொல்லுங்க. முடிந்ததென்று நினைத்த நான் எல்லாம் முடிந்து இழந்து சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொன்னீங்களா? இப்பொழுது
உயிர் வாழ்வதற்கு கிருபை கிடைத்தது தேவனிடத்தில். ஆமென். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்தார். ஒன்று இல்லமா இவ்விடத்தில் வெட்டி சேருவதற்கு காருண்யம் எங்களை உயர்த்துகிறது. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சேர்த்து கொண்டாரு. நல்லதேசரே தூக்கி யாருக்கும் நான் தேவைப்படலப்பா, தேவனே தூக்கினீங்க சேர்த்தீங்கள. எப்படி அவருடைய அழகான கண்கள் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களா? பரிசுத்தம் உங்களுக்கு வேண்டுமா? தேவனை போல பரிசுத்தம் உள்ளவன் பூமியிலே இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா உங்களுக்கு அந்த பரிசுத்தம் வேணுமா? வேணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சவுண்டு கேட்கல, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம் வேணும்னா நம்முடைய இருதயங்களை திறந்து வைங்க. இதோ வாசற்படியிலே கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறங்க தேவ பிள்ளைகளே. தேவனை உள்ள அழைங்க. தேவனை உள்ளே அழைத்து கொள்ளுங்க. தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு வேணும். அவரை கண்கூடாக பார்க்கணும்னா அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் வேணும். அவர் அவ்வளவோ பிரகாசமா இருக்கிறாராம். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், 1000 பேரை பார்க்கலுமே தேவன் அழகாய் உள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் மட்டுமாக பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உன்னென்று தேவனை மாத்திரம் அவரை ஆராதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டி கொடுத்த யூதாச கூட கன்னத்தில் அறைஞ்சிராம சிநேகிதனே என்று அழைத்த என் தேவன் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்துவோமா? நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உயர்த்தப்படுவோம். இதோ வாளாக்காமல் உன்னை தலையாக்குகிற தேவன், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குகிற தேவனின் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆராதிப்போமா? காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில்லா மறக்கலை. உங்களுக்கு முகவரி இருக்காங்க? சொல்லுங்க, உங்களுக்கு முகவரி இருக்கா? உங்கள் பேர் சொல்லி அழைத்ததே நான் உண்மை உள்ளவரா இருக்கிறேன். தனிமையில்லா மறக்கலை, நான் உழைச்சி போய் கிடந்த, நான் ஒழிக்கப்பட்டு கிடந்த என்ன ஒட்டி சேர்க்க எப்படி ஒட்டி சேர்த்திருக்காங்க? கண்ணீர நீங்க தொடச்சி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லணும். வேஷம் அல்ல, வெளி வேஷம் வேணாம். தேவனிடத்துல உள்ள மகிழ்ந்து சொல்லுங்க. ஆமே, ஆமே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க
உங்களை காசு கேட்கல, உங்களை தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்களை கேட்கிறார் அவர். ஆமென். சொல்லுங்க. நீ மறக்கலை, நான் உடைஞ்சி போய் கிடந்த, நான் ஒழிக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்த. ஒப்பு கொடுங்க. கண்ணீரை நீங்க விட்டற நான் மறக்கலை. வாழ்க்கையில் அனுபவப்பட்டது உயர்த்தி அவரை பாடுங்க. ஆமென். என்னை அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தால் இயேசுவை போல அழகு கண்டுபிடிச்சிங்களா? இல்ல. ஆமென். தேவன் அழகானவர். நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலை. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. உம்மை ஆராதிக்கிறோம். பரலோகம் திறந்த இந்த நேரத்தில் தேவனே இப்படி பிரச்சனத்தால் எழுப்பும் அப்பா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாள் பட்டலையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, வாக்கு நிறைந்தவரே, அபிஷேகம் உள்ளவரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க. இன்னைக்கு தேவனுடைய பந்தியில சேர வந்திருக்கிறோம். தேவனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுக வந்திருக்கிற இந்த ஆராதனையில நீங்க எல்லாம் உண்மையா இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிறவர்களா இருந்தால் ஒரு வார்த்தை வருகிறது, சொல்றதை கேளுங்க. நீங்க யார் மேலேயாவது கோபமா இருந்தாலும், யார் மேல கசப்பா இருந்தாலும் இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒரு மாதம் நமக்கு ஒரு சான்ஸ் தராரு.
நம்ம மரணம் திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் தராரு. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்ம கிட்டி சேர கிருபை செய்யுங்க. கேளுங்க தேவனிடத்துல, அப்பா எனக்கு ஒரு 2 வரங்களை தாங்க தேவனே. இயேசுப்பா உம்முடைய இரட்ட பரிவான வரங்களை தந்து எங்களை அனுப்புங்கன்னு கேளுங்க. அதுல ஒரு வரம் எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிக்கணும். நம்ம இன்னும் ஆவிக்குள்ள விஷயத்துல வளரணும்னு ஒரு வரம். 2வது தேவனுடைய பரலோகத்துல நமக்கு சேர இடம் வேணும். ஹல்லேலூயா. 5 புத்தி உள்ள கன்னிகைகளா இருக்க போறீங்களா, இல்ல புத்தி இல்லாத கன்னிகைகளா இருக்க போறீங்களா? நம்முடைய எண்ணெயும் தீவெட்டையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கணும்ல. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. யாருக்காவது நீங்க கசப்பா இருக்கிறீங்களா, மன்னிப்பு கேளுங்க. தேவன் 7 தடவை மன்னிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு மீற வேணாம். அவருடைய சத்தியத்தை மீறாம தேவனுடைய நாமத்தை அவரை துதித்து அவர் காட்டுகிற வழியில நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஹல்லேலூயா லோத்துவை போல இருக்க போகிறீங்களா, ஆபிரகாமை போல இருக்க போறீங்களா? வனாந்திரமா தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. வனாந்திரத்தையும் செழிப்பாய் மாற்றுகிற தேவன் நம் மீது இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. அப்பொழுதுதான் தேவனிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடாட்சம் பெறலானேன் என்று ஒரு வார்த்தை சும்மா சொல்லல. தேவன் உண்மையாய் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கடாட்சம் கிடைச்சது. யோபுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கடாட்சம் கிடைச்சது. கடாட்சம்னா என்ன நினைக்கிறீங்க? கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களால வாழ முடியுமா? அவருடைய கிருபை இல்லாம இந்த இடத்துல நிக்க முடியுமா? அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களுக்கு இந்த சத்தியம் வந்திருக்குமா? அவருடைய கிருபை இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற வழியை காண்பிப்பாரா? அவருடைய கிருபை இல்லாம உங்களுக்கு இந்த வருஷமா நடத்தி இருப்பாரா? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க, நன்றி சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறேனே, ஆத்மாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு, என் முழு உள்ளத்தோடு அவருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த ஒரு அற்புதங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் சேனைகளின் தேவனாய் இருக்கிறார். யூதராஜ சிங்கமா இருக்கிறார். ஆனா அவளை போல அன்பு காட்டுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. உனக்கு ஏற்ற நண்பனை போல உன் கூட வருவாரு. உன்னை கரங்களை பிடித்து நடத்துவாரு. நீ கஷ்டமா இருக்கியா, உனக்கு அழுக வருதா, உன்னை எப்படி ஒரு தகப்பன் உன்னை தேய்ச்சி ஆற்றுவாரோ அது போல என் தேவன் என் தகப்பன் ஆற்றுவார், உன்னை தேய்ச்சுவார். திடன்கோள் திடமனதா இரு என்ற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோட போ, தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலையும் நான் யோசிங்க, தேவனை முன்பதாக வைங்க. எந்த ஒரு சண்டையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயல்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு விருப்பமானதை செய்யறோமான்னு யோசிங்க. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, இன்றைக்கு மனதார ஒப்பு கொடுங்க. ஒரு வாட்டி ஒப்பு கொடுத்து அதே தவறு செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனிடத்துல நம்ம தாழ்த்தி 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 ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். இதோ உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர், நீ என்னுடையவர், என் மகனே மகளே உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்காக உரியவன், எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன், உன்னை உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்மலையாகிய தேவன், கண்மலையாகிய தேவன் நம் மீது இருக்கிறார், நம் பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தை, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தை. கேளுங்க, அவர் இடத்துல எவ்வளவு கேட்கணுமா கேளுங்க. உங்க அப்பாவுக்கு எப்படி நீங்க கேட்பீங்களோ, அப்பா இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க கேட்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற ஒரு வார்த்தை கேளுங்க. பரலோகத்துல கிட்டி சேர்கிற ஒரு வாழ்க்கையை கேளுங்க. ஹல்லேலூயா. தேவன் இறங்கி கொண்டிருக்கிறார், தேவ கரம் நம் மீது இருக்கிறது, தேவ பிரசன்னம், தேவ ஆட்கொள்ளுகிற வல்லமை. ஹல்லேலூயா. இதோ எழுப்புதலின் அக்கினி. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம பிரசங்கிக்கிறோமா? நம்மளை கொண்டு நிறைய 3000 இல்ல 4000 5000 பேர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க தேவனிடத்தில், அப்பா இன்னைக்கு ஒரு வல்லமை, ஆவியின் வரங்கள், ஆவியின் அபிஷேகம் உம்மை நோக்கி பார்க்கிறதான வல்லமை தாங்க. எலியா கையை நீட்டினா
அப்பா நெருப்பு மழை வருதுப்பா. எலிசாவை போல எலியாவை போல எங்களை பயன்படுத்துங்கப்பா. அப்பா நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீர். நீர் என்னுடைய தகப்பனப்பா. எனக்காக பாடுபட்டு எனக்காக ரத்தம் சிந்தினி அப்பா. உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் எங்களை சுகமாக்குறீரே. உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் எங்களை சுகமாக்குறீரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. தேவனே நீர் தேவன், உம்மை தேடுகிறேன் அப்பா. யோசிச்சு பாருங்களேன், 3 முறை மறுதலித்தான் பேதுரு. 3 முறை மறுதலித்தான். ஆனா இந்த உலகத்துல நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம மூஞ்ச காட்டுறோம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத செயலை பண்றோம். ஆனா தேவன் அப்படி இல்ல. 3 முறை மறுதலித்த பேதுருவை கூட மனம் திரும்ப செய்த தேவன் என் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சிம்சோனை அவர் மனம் திரும்ப கிருபை செய்திருக்கிறார். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவையும் பயன்படுத்திய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யூதாச போல இருக்க போறீங்களா, பேதுருவை போல இருக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா என் தேவன் எப்படி தெரியுமா? யூதாசுக்கும் இறங்கினாரு, பேதுருவுக்கும் இறங்கினாரு. ஹல்லேலூயா. அவரை போல பரிசுத்தம் உள்ளவன், அவரை போல அன்பு உள்ளவன் யாரும் இந்த உலகத்துல இல்லை. அவருக்காக நம்ம இது ஒண்ணுதான் செய்ய போறோம், ஒண்ணுதான் செய்ய போறோம். மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். நம்மை அவருடைய பாதத்துல சரண் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உடத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா காயப்பட்டு இருக்கிறேன், கண்ணீர்ல வந்திருக்கிறேன், கலங்கின எனக்காக நீர் இறங்கி வந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறவங்க இந்த பாடலை பாடும். ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. நான் உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. சொல்லுங்க.
எல்லோவேல் உம்மை துதிப்பேன். எல்லோவேல் 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 உம்மை துதிப்பேன். பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை அறியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை அவிழ்த்தது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை அப்பா உங்க கிருபை கிருபையால நிலைநிற்கிறேன், கிருபையால வாழ்கிறேன், கிருபையால ஓடுகிறேன். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. என்னை நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை ஒப்பு கொடுக்கிறீங்க, கிருபையால நிலை நிற்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க மேல காரியங்களும் முன்பதாக வைங்க. கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். வாரியின் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒருத்தரை சபிக்கிற வார்த்தையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல மாற நம்ம முயற்சிப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து இருக்கிறோம், அவர் நம்மை நடத்துவார். மீதமுள்ள பகுதியில கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நீர் நடத்துங்க. உடைய அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. உடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உடைய சத்தியத்தை, உடைய ரகசியங்களையும் மறைந்து கொள்ள கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. நீர் அப்படியே கிருபை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் ஏசாயா 43 அதிகாரம் 10-21 முடிய. ஏசாயா 43 அதிகாரம் 10-21 முடிய. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர்,
என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன், ஆமேன். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலோ சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எடுத்து வந்தாலோ கொஞ்சமும் பயம் வேண்டாம்.
வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நவாலே என்றும் பாடு. Hallelujah. ஒன்று தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து. போதும். தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் தனித்து விடப்படுவது நன்மை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வேதாகமத்தில் நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன். ஆனா அதே தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, தனித்து விடப்படுவது நன்மை அப்படி என்று சொல்லி கொடுக்கிறார். அதனால நாம என்ன நினைச்சிடக்கூடாது, ஒருவேளை ஆண்டவர் திருமணம் பண்ணாம அப்படியே தனியா இருக்க சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த காரியம் வேற, இந்த காரியம் வேற. அது ஒவ்வொரு மனுஷனும் நிச்சயமாக திருமணம் செய்து குடும்பமாக வாழணும் என்று சொல்லி கர்த்தர் அந்த குடும்ப வாழ்க்கையை அவர் துவங்கி வைத்த போது அவர் பேசின ஒரு காரியம். அது குடும்ப வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷன் தனியா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில சத்ரு எளிமையாக அவனை மேற்கொண்டு பாவத்துல விழ வைத்து, சாபத்துல விழ வைத்து, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வந்து விடுவான் என்பதை அறிந்த தெய்வம் அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தெய்வம் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையாக அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கி கொடுக்கிறார். குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையினுடைய துவக்கமே வேதத்துல நீங்க ஏதேன் தோட்டத்துல தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியத்தை தான் நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நாம தனித்து விடப்படுகிறது நல்லது என்று சொல்லி ஆவியானவர் இந்த பகுதியில நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. இது எதை குறிக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே? ஆவிக்குரிய ஜீவியத்தில ஆவிக்குரியவர்கள் சில நேரங்களிலே தனித்து விடப்படுவது நன்மை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்குரியவன் அவன் என்ன செய்கிறான், எப்படி நடக்கிறான், எங்க போகிறான், எங்க வருகிறான், அவன் பேசுகிற காரியம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, இது எதுவுமே புரியாது. காத்து எங்க இருந்து வருது தெரியாது, காத்து எங்க போகுது தெரியாது. ஆனா அது நம்ம மேல வீசும்போது மட்டும்தான் நம்மளால காற்றை உணர முடியும். அது போலதான் ஆவிக்குரிய அந்த கிருபையை பெற்றவன் எப்படி இருப்பான், அவன் எங்க இருந்து வரான்னு யாருக்குமே தெரியாது, எங்க போறான்னு தெரியாது. ஆனா அவன் நம்ம கிட்ட வந்து பேசும்போது மட்டும்தான் நம்மளால அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இன்னைக்கு கர்த்தனாலே நாம தனித்து விடப்படுவது சில நேரங்களிலே நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் நீங்க பார்க்கும்போது ஒரு தனிநபரை வைத்து ஆண்டவர் செய்த காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. தனியா ஒரு ஆளை வைத்து பிசாசு சில காரியங்களை செய்தது உண்டு, தனியா சில பேரை வைத்து கர்த்தர் செய்த காரியங்களும் உண்டு. நல்லா கவனிங்க. ஒரு தனி மனிதனாகிய ஆதாமை வைத்து இன்னைக்கு உலகம் முழுசும் கர்த்தர் உயிர்களால நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு நாமெல்லாம் யாரால உண்டாக்கப்பட்டவங்க? ஆதாம்ல இருந்து வந்தவங்க தான். நல்லா கவனிங்க. ஒரு தனி மனிதனை வைத்து பூமியே நிரப்பினார் தேவன். அதே போல ஏசப்பா
இந்த பூமிக்கு வந்து அவர் ஒரு தனி ஆளா வந்து நமக்காக ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துல ஆதாம் மூலமாக பாவம் உள்ள வந்த போது அதே ஆதாமாகிய வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தராகிய அவர் இரண்டாம் ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்குது ஏசப்பாவை குறித்து. அந்த இரண்டாம் ஆதாமாகிய ஏசப்பா அவர் என்ன பண்ணாரு? எந்த ஆதாமினால இந்த உலகத்துல பாவம் நுழைந்ததோ அதே போல இவர் என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை ஒழிக்கிற கிருபாதார பலியாக அவர் நமக்காக வெளிப்பட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நமக்கெல்லாம் ரட்சிப்பை கொடுத்தார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் அவருக்கு போதும். என்னடா வேதம் சொல்லுகிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் அவருக்கு போதும், ஒரு மனுஷன் போதும், ஒரு மனுஷி போதும். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். என் அன்பு தேவ பிள்ளை, விசுவாசிக்கிற ஒருத்தனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கீழ்ப்படுகிற ஒருத்தனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்கிறேன் என்ற வார்த்தையின்படியாக அந்த வசனத்தை நோக்கி பார்க்கிற, அதற்கு கீழ்ப்படுகிற, அதற்கு பயப்படுகிற ஒரு சகோதரன், ஒரு சகோதரி இன்னைக்கு அவரிடத்துல இருந்தா இன்னைக்கு அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தனித்து விடப்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில தனிமை தேவைப்படுகிறது ஆவிக்குரியவனுக்கு அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32:31 வாசிங்க. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விசேஷித்த அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். யார? எசேக்கியா ராஜா. நல்லா கவனிங்க, அங்க கைவிட்டார் என்று சொல்லும் போது நாம என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா, அவனை தனித்து விட்டுட்டார். அவனை விட்டு அவர் என்ன பண்ணிட்டார்? இப்ப விலகிட்டார். இப்ப விலகி அவர் தூரமா நின்று பாக்குறாரு. இவ்வளவு நாள் அவன் கூட நான் இருந்தேன், அப்ப அவன் செஞ்ச காரியத்துக்கும் இப்ப அவன் கூட நான் இல்லாதப்ப அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் அப்படின்ற காரியத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கும்படியாக தேவன் என்ன பண்ணாரு? அந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை விட்டு அவர் கொஞ்சம் விலகி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பார்க்கும்போது எசேக்கியாவுடைய சுயரூபம் ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்துங்க, சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் வசனம் சொல்லுது, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு என்ன சொல்றது, கூட்டத்தோடு சேர்ந்து கூச்சல் போறது ஈஸி. ஆனா தனியா ஒரு மனுஷன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க சொல்லுங்க, வராது. நீங்க சபையோரா சேர்ந்து உபவாசம் இருக்கிறது ஈஸி. ஆனா தனியா போய் நீங்க உபவாசம் இருந்து பாருங்க, முடியாது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆவிக்குரியவனால மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட்ல நிக்க முடியும். ஆவிக்குரிய இல்லாத, அந்த ஆவிக்குரிய தன்மையில இல்லாதவன், அந்த தாகம் இல்லாதவன், அந்த கிருபை இல்லாதவன் அவன் என்ன பண்ணுவான்னா இருக்க முயற்சி பண்ணுவான், ஆனா தோல்வியை தழுவான். அவன் உபவாசம் இருக்க முடியாது. அவனால வீட்டுல தனிமை ஜபத்துல வளர முடியாது. இதுதான் ஆவிக்குரியவனுக்கு, ஆவிக்குரிய காரியத்துல இல்லாதவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இவனை கொண்டு, இந்த சகோதரனை கொண்டு, இந்த சகோதரியை கொண்டு அவர் ஏதாவது செய்ய விரும்பும் போது என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களை சில நேரங்களிலே கர்த்தர் தனித்து விடுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், ஐயா அதெல்லாம் வளர்ந்தவங்க தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதாகமத்துல சாமுவேலுக்கு வயசு என்னங்க? சாமுவேலுக்கு வயசு என்ன? அவன் தேவ சமூகத்தில் ஏலியோடைய அந்த பிரதான ஆசாரியனாக ஏலிக்கிட்ட அவன் இருக்கும்போது அவனுக்கு வயசு என்ன? சின்ன குழந்தை. பால் மறந்த உடனே அந்த அம்மா எடுத்துட்டு போய் அண்ணா என்ன பண்ணிட்டாங்க? அவனை எடுத்துட்டு போய் தேவ சமூகத்தில் விட்டு விட்டாங்க. ஆனா அவன் கர்த்தரிடத்துல வளருகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை அழைத்தார். சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, சின்ன குழந்தையாலையும் தனித்து விடப்பட்டா கர்த்தரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், பிரதர் அது சின்ன குழந்தை பிரதர், நான்லாம் யூத், எனக்கெல்லாம் எவ்வளவு டைவர்ஷன்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசேப்பு 17 வயசு தான். எடுத்துட்டு போய் எங்க விட்டார் ஆண்டவர்? எகிப்துல விட்டார். நல்லா யோசித்து பாருங்க. 17 வயசு வாலிபனாகிய யோசேப்பை எகிப்துல, அதுவும் அழகான அந்த போர்த்திபாருடைய மனைவியோட வீட்டுல வேற விட்டுட்டாரு. நல்லா யோசித்து பாருங்க. அந்த அம்மா வேற தினம் சிக்கி சிக்கி சிக்கின்னு போட்டுட்டு அவன் முன்னாடி போகுது.
போனது போனா போயிட்டு போகுது விட்டு போகலாம். ஆனா இப்ப என்ன பண்ணுது? அவனை பலவந்தம் பண்ணுது. என் கூட வந்து தப்பா நடந்து கொள்ளு, என் கூட தப்பா இரு அப்படின்னு சொல்லும் போது அங்கேயும் அவனை போல ஆவிக்குரியவனால நிலைத்து நிற்க முடியும். எப்படி? பரிசுத்தத்துல நிலைக்க முடியும், கீழ்ப்படிதல நிலைக்க முடியும், தேவ பயத்துல நிலைக்க முடியும் என்பதை காண்பித்தவன் தான் வாலிபனாகிய யோசேப்பு. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு 17 வயது வாலிபனால பரிசுத்தத்துக்காக நிலைத்து நிற்க முடியுமா? முடியும். அதுவும் வேற தேசத்துல இருக்க முடியுமா? முடியும். பாவத்தின் நடுவில் வாழ்கிற ஒரு கூட்டம் மக்கள் நடுவில் அவனை எடுத்துக்கொண்டு போய் விட்டா கூட அவனாலே பரிசுத்தமாய் வாழ முடியும். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, தானியேல் வேற தேசத்துல அடிமையா போய் இருக்கிறான். ஆனா அந்த தேசத்துல பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறான், தீர்மானம் பண்றான், ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஆண்டவர் அவனுக்கு பிரதானிகளோட கண்கள்ல தயவெடுக்க செய்கிறார். அந்த உலக போஜனத்தால அவன் ருசி பார்க்காம, அதை அவன் வாய்க்குள்ள இடம் கொடுக்காம, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள தேவனோட வார்த்தையின்படி தன் வாழ தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, தீர்மானம் பண்ணதுனால, தேவனோட அவன் நோக்கி பார்த்ததுனால, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்நிய தேசத்திலேயே பரிசுத்தமாய் அவனால வாழ முடிந்தது. ஒரு வாலிபன் வாழ முடியும், ஒரு சிறுவனால வாழ முடியும், ஒரு குடும்பஸ்தனால வாழ முடியும். ஏன்னா ஏனோக்கு வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளை பெற்று வீட்டுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் சந்திக்க முடிய வேலையும் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று அப்படியே அவன் பரிசுத்தத்துல வாழ்ந்து 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 கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்று முடிவிலே அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தனித்து ஒருவன் விடும்போது, கர்த்தர் நம்பி ஒருத்தனை விடும்போது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனால கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் யோசித்து பாருங்க. தனியா ஒரு ஊருக்கு அனுப்புறாரு நம்மள, நம்ம எப்படி இருக்கோம்? தனியா ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம்? தனியா ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, தனியா ஒரு காலேஜுக்கு போறீங்க, தனியா ஒரு வேலை செய்யற ஸ்தலத்துக்கு போறீங்க, தனியா ஒரு பிசினஸ் பண்ற ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த இடத்துல நீங்க நானும் எப்படி இருக்கிறோம்? ஏன் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தனியா விடுறாருன்னா, இவனை கொண்டு பயன்படுத்தலாமா வேண்டாமா, இவன் அதுக்கு தகுதியான ஆளா என்பதை எப்போது ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார் தெரியுங்களா? நம்ம சோதித்து பார்க்கும்போது, தனியா விட்டு பார்க்கும்போது தான் இவன் எப்படிப்பட்டவன்றது தெரிய வருது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஒருவேளை அப்படி இருக்கிறோமோ? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வேலையில, நம்முடைய வீட்டுல, நம்முடைய காரியங்கள்ல நம்மள ஆண்டவர் ஒருவேளை சில இடங்கள்ல தனியா கொண்டு போய் இருந்தாருன்னா, அந்த தனியா கொண்டு போன இடத்துல நாம எப்படி இருக்கிறோம்? தனியா போய் அட்டன் பண்ண விஷயங்கள்ல நாம எப்படி இருக்கிறோம்? நீங்க நினைக்கலாம், அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தங்கச்சி இல்ல, வீட்டுக்காரர் இல்ல, பொண்டாட்டி இல்ல, யாரும் என்ன பார்க்கல. ஆனா ஜீவனுள்ள தேவன் உங்களை பார்க்கிறாரே, அவரோட பார்வைக்கு நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. அவர் பார்க்கும்போது அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்குன்னு சொல்லுது. அப்ப அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லைன்னும் போது அவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? நம்மளை நம்பி ஆண்டவர் இந்த உலகத்துல விடுறாரு, இந்த பூமியில விடுறாரு, வேலை ஸ்தலத்துல விடுறாரு, படிக்கிற இடத்துல விடுறாரு, குடும்ப வாழ்க்கையில விடுறாரு, அந்நிய இடங்கள்ல கொண்டு போய் விடுறாரு, 10 புறஜாதி மத்தியில உன்னை எட்டு போய் விடுறாரு. எதற்காக? என் இயேசுவுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய் என்று நம்பி உன்னை விடும்போது அந்த இடத்துல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இல்ல பிரதர் என்னால இருக்க முடியாதுன்றீங்களா? இல்லையே, வாழ்ந்து காட்டியிருக்காங்களே, வாழ்ந்து காட்டி சக்சஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். சாப்பாடு வெடிக்கிற நீங்க எல்லா சாதத்தையுமே எடுத்து நசுக்கி நசுக்கி பாக்குறீங்க. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற ஒருத்தன், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒருத்தன், தேவனை விசுவாசிக்கிற ஒருத்தனாக நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறான். இன்னைக்கு ஒரு நீங்களும் ஒரு ஆபிரகாமா இருக்கணும்னு விரும்புகிறான். நீங்களும் ஒரு எலியாவாக, தாவீதாக, பவுலை போல, பேதுருவை போல இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறான். இன்னைக்கு நம்மை கொண்டு தேசத்தை கலக்க, நம்மை கொண்டு குடும்பத்தை ஆசீர்வதிக்க, தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம தனியா விட்டா நம்ம எப்படி இருக்கிறோம்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13:14, பக்கம் 355.
இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்காது. ஆமென். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். நல்லா கவனிக்க. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை கர்த்தர் என்ன பண்றாராம்? என்ன பண்றாரு கவனிங்க. இன்னொரு வாட்டி சிஸ்டர் அந்த வசனத்தை வாசிங்க. இருதயத்துக்கு ஏற்ற ஒருவனை, இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. நல்லா கவனிச்சிங்களா? அவர் என்ன பண்றாரு? ஏசப்பா தேடுறாரு. கவனிச்சிங்களா? தேடுறாரு. இன்னைக்கு நம்ம சபையில கூட இன்னைக்கு தேடி வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு எஸ்தர் இருக்க மாட்டாளா? எனக்காக எழும்புகிற ஒரு அன்னாள் இருக்க மாட்டாளா? எனக்காக ஒரு தெபரால் எழும்ப மாட்டாளா? இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தாவீது எனக்காக எழும்ப மாட்டானா? இந்த இடத்துல ஒரு பவுல் எழும்ப மாட்டானா? இந்த இடத்துல ஒரு பேதுரு எழும்ப மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சில பேரை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த தேடுகிற அவருடைய அந்த காரியம் இன்னும் முடிவு பெறல. நல்லா கவனிங்க. அவர் இன்னைக்கும் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த தாவீது, இந்த வசனம் சொல்லப்படுகிற ஆள் யாருன்னா தாவீது. இருதயத்துக்கு ஏற்றவனை தேடினார். யாரு? தாவீதை தேடி கண்டுபிடிச்சார். நல்லா கவனிங்க. அவன் குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவன் தான். குடும்பமே அவனை வெறுத்து தள்ளிச்சு. உண்மைதான். ஆடுதான் மேய்க்கிறான். வனாந்தர் தான் அவன் வீடு. ஆடுதான் நண்பர்கள். அப்பா அம்மா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் அவனுக்கு ஆடுதான். இந்த பக்கம் கேட்டாலும் மேன் சவுண்டு தான், அந்த பக்கம் கேட்டாலும் மேன் சவுண்டு தான், எந்த பக்கம் பார்த்தாலும் மேன் தான். நல்லா கவனிங்க. கையில ஒரு கொம்பு மட்டும்தான் அவனுக்கு துணை. இதை தவிர அவனுக்கு வேற எதுவும் வாழ்க்கை இல்லை. ஆனா நீங்க நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில அவனால கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக அந்த வனாந்தரத்துல வாழ முடியும்னா, அந்த ஆடுகளுக்கு பின்பாக செல்லும் போது கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும்னா உங்களால என்னால முடியாதா? யோசித்து பாருங்க. ஏன் தாவீதை தேடி கண்டுபிடிச்சார்? ஏன் ராஜாவாக உயர்த்தினார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னை தனியா விட்டு பார்க்கும் போது நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறாயா? கர்த்தரோடு சஞ்சரிக்கிறாயா? கர்த்தரோடு பேசுகிறாயா? கர்த்தரோடு பழகுகிறாயா? கர்த்தரை உயர்த்துகிறாயா? கர்த்தரை நம்பி வாழ்கிறாயா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தனித்து வாழ்ந்த அந்த தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். இன்னைக்கு தேவன் தேடினார். இஸ்ரவேல் எங்கும் தேடினார். அந்த ஒருத்தனை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நம்ம சபையில தேடி வந்தா, உங்க வீட்டை தேடி வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க வேலை ஸ்தலத்துல உங்களை தேடி வந்தாருன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க படிக்கிற இடத்துல நீங்க தேடி வந்தா எப்படி இருப்பீங்க? உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு திருமணத்துக்கு போனா, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனா, ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போனா, ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போனா, என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த இடத்துல நீங்களும் நானும் எப்படி நம்முடைய சாட்சியை விளங்க பண்ணுகிறோம்? இன்னைக்கு கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறான். இன்னைக்கு கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். வனாந்தரமா இருந்தாலும் அங்கேயும் உங்களால பரிசுத்தமாய் வாழ முடியும். அதே இடத்துல உங்களால கர்த்தரை துதிக்கிறவங்களா மாற முடியும். கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியும். அந்த இடத்துல உங்களால சாட்சியாக நிற்க முடியும். இததான் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. பரிசுத்தம் என்பது எல்லா இடத்துலயும் வேணுங்க. நான் சபையில இருந்தா மட்டும்தான் அல்லேலூயா ஆமென், வீட்டுக்கு போனா அதோ கதினா என்ன வாழ்க்கை? இதுனா ரெண்டகமான வாழ்க்கையா? கர்த்தர் அதை வெறுக்கிறார். இரண்டகமான வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். இரட்டை நாவை கர்த்தர் வெறுக்கிறார். இரு மனம் உள்ளவனை கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளை எங்க போனாலும் பரிசுத்தம் தான், பரிசுத்தம் தான். கீழ்ப்படியதுன்னா கீழ்ப்படியதுதான். அவனை என்னதான் உலகத்துக்குள்ள கொண்டு போய் விட்டாலும், அவனை என்னதான் போர்த்திபாருடைய மனைவியோட வீட்டுல கொண்டு போய் விட்டா கூட, பாவம் இருக்கிற இடத்துல இருந்தாலும் அவனுடைய பரிசுத்தம் தனியா தெரியுங்க. அவனோட பரிசுத்தம் தனியா தெரியும். அவனோட கீழ்ப்படிதல் தனியா தெரியும். அவன் அழைக்கப்பட்ட அழைப்பு தனியா தெரியும். போர்த்திபார் சொல்றான் பாருங்க, அவனோடு கர்த்தர் இருக்கிறா, அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது என்று தனியாய் குறிப்பாய் அறிந்திருந்தான். யோசித்து பாருங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கான்னு மற்றவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருக்கா? யோசித்து பாருங்க. பரிசுத்த அலங்காரத்தை தவிர வேற என்ன அலங்காரம் நமக்கு தேவை? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இல்லையா? எலிசா தீர்க்கதரிசி கேயாசி பார்த்து கேட்டார். நாகமான் குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு போய் கொண்டு இருக்கும் போது தன்னுடைய எஜமானாகிய எலிசாக்கு தெரியாம இந்த கேயாசி போய், ஐயோ இவ்வளோ ஆசையை கொண்டு வந்த நாகமான் கொடுக்கிறேன்றான், இந்த எலிசா தீர்க்கதரிசி வேணான்னு சொல்றாரு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியாம அவன் ரகசியமா போய் நாகமான சந்திக்கிறான்.
சந்திச்சு இப்பதான் ஐயா சொல்லி அனுப்புனாரு, உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி பொய்யா பேசுறான். நல்லா கவனிங்க. நாகமான் நம்பி அதை கொடுத்தான். இவர் வாங்கிட்டு வந்தாரு, வீட்டுல எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு எலிசா கிட்ட முன்னாடி போய் அப்படியே பவ்யமா நிக்கிறாரு. இப்ப தீர்க்கதரிசி கேட்கிறாரு, நீ அவனை சந்திக்கும் போது உன் கூட நான் இல்லையா? என் ஆவி உன் கூட வரலையா? அப்ப நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளும். ஒரு கேயாசி அவன் தனியா போகும்போது அவனுடைய எஜமானுடைய ஆவி அவன் கூடவே போகுது. அவனுக்கு தெரியாமன்னா வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறாரு. நாம போகிற இடம்லாம் அவர் அதை காட்டிலும் மேலா பார்ப்பாரு. எலிசாவை காட்டிலும் தேவனுடைய ஆவி பெருசாச்சே. அவருடைய கண்களுக்கு மறைவு ஒண்ணுமே இல்லையே. யோசித்து பாருங்க. எலிசாவோட ஆவியே கேயாசி கண்டுபிடிச்சிருந்தா அவருடைய ஆவி கண்டுபிடிக்காதா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறா. இன்னைக்கு தாவீதை தேடி வந்து இருக்கிறா. அவருடைய இருதயத்தை கேட்ட தாசனை தேடி வந்து இருக்கிறா. இன்னைக்கு அவரோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கா. ஏன் தனியா சில இடத்துல அனுப்புறார் ஆண்டவர்? சில நேரங்களில் ஏன் நம்மளை தனித்து விடுகிறார்? சில நேரங்களில் நம்ம குடும்பத்தில் தான் இருப்போங்க. நல்லா கவனிங்க. வீட்டுல புருஷன் இருப்பாங்க, பொண்டாட்டி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சில பேருக்கு தெரியும், எல்லாரும் இருப்பாங்க. சில வாலிப பிள்ளைங்க நினைப்பாங்க என்னமோ ஒரு தனிமை இருக்கு. இல்ல, கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்றார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை செப்பரேட் பண்றார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக, உங்கள் மேல வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணும் போது, அவர் நம்பி உங்களை காரியத்தை உங்களை செலக்ட் பண்ணும் போது, நீங்க அவருக்கு என்ன நம்பிக்கை கொடுக்குறீங்க? என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. என் வாலிப தம்பி, என் வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன்னை நம்பி உன்னை தனியா அழைத்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல நீ எப்படி நடந்து கொள்ற? யோசேப்பை போல பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறியா? பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறியா? இந்த உலகத்துக்கு எதிர்த்து நிற்கிறியா? யார் பார்க்க போறா? கொஞ்சம் பொய் பேசுவோமே. யார் பார்க்க போறா? கொஞ்சம் திருடுவோமே. யார் பார்க்க போறா? கொஞ்சம் கெட்ட வார்த்தை பேசுவோமே. யார் பார்க்க போறா? கொஞ்சம் உலகமா நடப்போமே. யார் பார்க்க போறா? நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போமே. இல்லைங்க, இல்ல. ஆவிக்குரியவனை எங்க போட்டாலும் அவன் ஆவிக்குரியவனா தான் இருப்பான். வனாந்தரத்துல போட்டாலும் அவன் அப்படிதான் இருப்பான். அவனை பார்வோனுடைய வீட்டுல கொண்டு போய் வச்சாலும் அவன் அப்படிதான் இருப்பான். அவன் நெருப்பு. அவன் சுத்தி இருக்கிற எல்லாரையும் கொளுத்திடுவானே தவிர அவன் எங்கேயும் அணைஞ்சு போக மாட்டான். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எங்கெங்கெல்லாம் நீங்க போறீங்களோ கர்த்தர் அதை கவனிக்கிறா. எல்லாரையும் கவனிக்கிறா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு எதுவுமே மறைவான சிருஷ்டி அல்ல. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. ஆமென். போதும் சிஸ்டர். தனித்து விடப்பட்ட தானியேல் இங்க வேதம் காட்டி கொடுக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தானியேலை நம்பி கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு பெரிய காரியங்களை காட்டி கொடுக்கிறார். ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிற ஒரு காரியங்களை காட்டி கொடுக்கிறார். அப்படின்னா அந்த தானியேல் எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க. நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட தான் பெரிய விஷயங்களை கர்த்தர் பேசுறார். பெரிய விஷயங்களை பேசுறாரு. நாம நினைக்கலாம், ஐயோ இந்த சிஸ்டர் எழும்பி இவ்வளவு பெரிய தரிசனத்தை பார்த்தேன்னு சொல்றாங்களே, கர்த்தர் இப்படி அவங்களோட பேசுறாரு, இவங்க பேசினாலே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா இப்படி வருது, இவங்க ஜெபிக்கும் போது இவ்வளவு அற்புதங்கள் நடக்குது, ஆனா என்னோட என் வாழ்க்கையில அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் அவங்களை நம்புகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருந்தது. அவங்களை எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு கர்த்தருடைய அந்த காரியத்துல அவங்களுடைய காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு தரிசனம் எங்க போச்சு? அழைப்பு எங்க போச்சு? கீழ்ப்படிதல் எங்க போச்சு? பரிசுத்தம் எங்க போச்சு? ஆவிக்குரிய வைராக்கியம் எங்க போச்சு? இன்னைக்கு நமக்கு அது தேவை. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைங்க யார் ஒருவர் கர்த்தருடைய கரத்துல தங்களை ஒப்பு எடுக்கிறாங்களோ, அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு தானியேல் அடங்கி இருந்தான். அந்நிய தேசம்தான், இஷ்டம் போல வாழ்ந்து இருக்கலாம். யார் பார்க்க போறான்? கொஞ்சம் குடிச்சிருந்தா யார் பார்க்க போறான்? கொஞ்சம் வேசித்தனம் பண்ணியிருந்தா யார் பார்க்க போறான்? கொஞ்சம் விபச்சாரியோட படுத்திருந்தா யார் பார்க்க போறான்? நினைச்சிருக்கலாமே. இல்லையே.
அங்கேயும் போய் நிக்கிறானே, பரிசுத்தத்துக்காக கெஞ்சுறானே, போராடுறானே, பிரதானி கிட்ட போய் சொல்றானே, கதறானே ஆண்டவர்கிட்ட. யோசித்து பாருங்க. ஒரு பரிசுத்தம் உள்ளவனால உலகத்தோடு ஒத்து போக முடியாதுங்க. உலக வாழ்க்கையோட ஒத்து போக முடியாது. அவனை எங்க எடுத்துட்டு போய் நிப்பாட்டினாலும் அவன் அதுக்காக நிப்பான். ஒண்ணு அந்த இடத்துல அங்க இருக்க முடியல, அந்த இடத்தோட ஓடுவான். ஆனா அதுக்கு ஒத்து போக மாட்டான், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான், நீர்த்து போக மாட்டான். ஆவிக்குரியவன் தான். இன்னைக்கு தானியேலை பாருங்க, கர்த்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்தார், பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்தார். 3 ராஜாக்களை தள்ளி 4வது ராஜ்யம் எழும்புகிற வரைக்கும் கர்த்தர் அவனுக்கு காரியங்களை காட்டி கொடுத்தார். ஏன்? இன்னைக்கு நடக்க போறதை கூட கர்த்தர் அவனுக்கு காட்டினார். நியாய தீர்ப்பு காலத்தை காட்டினாரு, நித்திய காலத்தை காட்டினாரு, எடுத்துக்கொள்ளப்படுறதை பத்தி அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசுறாரா? அவர் சத்தம் என்ன தெரியுதா? அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும் தெரியுதா? இன்னைக்கு எலியா அந்த கர்மேல் பர்வதத்தில் போய் நிற்கிறான். அவன் போய் நிற்கும்போது வசனம் சொல்லுகிறது, முதல்ல இடி முழக்கம் வந்துச்சு, கர்த்தர் அதுல இல்ல. பெரிய காத்து வந்துச்சு, கர்த்தர் அதுல இல்ல. எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அதுக்கு பின்பு மெல்லிய ஒரு அமைதி வந்தது. அப்ப அவன் முக்காடு போட்டுக்கிட்டு ஆண்டோட போய் நிற்கிறான். கர்த்தர் எப்ப பேசுறாரு தெரியுமா? அவர் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? எதுல அவர் இருக்காரு தெரியுமா? எதுவுமே தெரியலையே நமக்கு. என்ன நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எத்தனை வருஷம் சபையில இருந்துகிட்டு இருக்கோம், எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கர்த்தர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எதை விரும்புறாரு, எதை பிடிக்காது, எதை பிடிக்க, எதுவுமே தெரியலையே. நம்ம என்ன ஒரு பிளாங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யோசித்து பாருங்க. மனுஷனை பிரியப்படுத்தி அவன் சர்டிபிகேட் நமக்கு எதுக்கு? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறா. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அவரோடு பேசுகிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அவரோடு பழகிற ஒரு அனுபவம் இருக்கா? அவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கா? அதுக்காக கவலைப்படுறீங்களா? ஐயோ இன்னும் ஏசப்பா நான் பார்க்கலையே, ஐயோ இன்னும் ஏசப்பா கூட நான் பேசலையே, அவர் எப்படி இருப்பாரு எனக்கு தெரியாது, அவர் சத்தம் எப்படி இருக்கு தெரியாது, அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கு தெரியாது. அதுக்காக கதறீங்களா? அதுக்காக அழுவுறீங்களா? அதுக்காக ஏங்குறீங்களா? ஆனா இன்னைக்கு மனுஷன் பேசலன்னு அழுகுறோம், மனுஷனுக்கு பிரியமா வாழ்றோம், மனுஷனுக்கு பிரியமா எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். ஆனா தேவனுக்கு பிரியமா எதையுமே மாற்ற மாட்டேன்றோமே. யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஜீவியம் மாறணுங்க, நம்முடைய பேச்சு மாறணும், சுபாவம் மாறணும். இன்னைக்கு கர்த்தர் நம்புகிற நம்பிக்கைக்குரிய தனிப்பட்ட நபராக நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், தானியேலை போல வைராக்கியமாய் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிப்பா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. நீங்களும் தானியேலை போல வல்லமையாக தேவனால் எடுத்து பயன்படுத்தப்படுவீங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவரிடத்தில். இங்கே அழகா பவுலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பவுல் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு போய் இருந்தான். நல்லா கவனிங்க. தேவன் அவனை தமஸ்கு பட்டணத்துல தரிசனம் கொடுத்த மாத்திரத்திலே அந்த தரிசனத்தை பார்த்தான். அந்த 3 நாள் அந்த தமஸ்கு பட்டணத்துல இருந்தான். அனானியாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணார்? அவனுடைய கண்களை திறந்தார். உடனே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றான். உடனே அவன் புறப்பட்டு அரபு தேசத்துக்கு போயிட்டான். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே, ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட உடனே அரபு தேசத்துக்கு போயிட்டான். 3 வருஷம் தனித்து இருந்தான். 3 வருஷம் தனித்திருந்து அவன்கிட்ட ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தான். வேதத்தின் அடிப்படையில இந்த இயேசு யார், நான் ஆராதிக்கிற யெகோவா தேவனுக்கு இந்த இயேசுக்கு என்ன சம்பந்தம், இந்த ரகசியத்தை அவன் அறிந்து கொண்ட, அவனுக்கு எடுத்துக்கொண்ட காலம் 3 வருஷம். நல்லா கவனிங்களுக்கு. அப்போ தனித்து விடப்படும் போது ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதத்தை தான் நேசிப்பான், வேதத்தை தான் தியானிப்பான். ஏனென்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது.
என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் உங்களை செப்பரேஷன் பண்ணும்போது, உங்களை தனியா விடும்போது, தனியா கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது, தனியா நீங்க இருக்கும்போது, நீங்க எதற்கு நேரத்தை செலவழிக்கீங்க? இன்னைக்கு பாருங்க, பவுலுக்கு 3 வருஷம் தனியா கிடைச்சது. அந்த 3 வருஷம் வேதத்தை நன்றா அலசி ஆராய்ந்து பார்த்து, யார் இந்த இயேசு கிறிஸ்து, யார் இந்த யெகோவா, இவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு என்ற அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டான். அதனால்தான் சொல்றான், அவங்கள் ஆராதிக்கிற யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்துதான் அவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யெகோவா தேவன் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசுவாக வந்தார் என்ற வெளிச்சத்தை அவன் யூதர்களுக்கு மத்தியில, இஸ்ரவேலருக்கு மத்தியில, படித்த வேத பண்டிதர்கள் மத்தியிலே அவன் பகிரங்கமாக வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்தான். இன்னைக்கு வேதத்தின் ரகசியம் ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் வேத வசனத்தை நம்மளால் படிக்க முடியல, தியானிக்க முடியல? என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தை வாசிச்சாதானே அதுல இருக்க ரகசியம் தெரியும். முதல்ல வாசிக்கவே இல்லை. எந்த வசனம் எங்க இருக்குன்னே தெரியல. எந்த புஸ்தகத்துக்கு அடுத்து எந்த புஸ்தகம் வருதுன்னே தெரியாது. இன்னும் அட்டவணைய மனசுல தங்கல. யோசித்து பாருங்க. சில பேருக்கு வேதத்துல ஏதோ ஒரு கேரக்டரை பத்தி சொன்னா அந்த கேரக்டர் எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியாது. பழைய ஏற்பாடானு தெரியாது, புதிய ஏற்பாடானு தெரியும். ஆனா எத்தனை வருஷம்? 10 வருஷம் நான் விசுவாசி, நான் 15 வருஷம் விசுவாசி, நான் 20 வருஷம் விசுவாசி. ஆனா பைபிள்ல எந்த கேரக்டர் எங்க இருக்குன்னு தெரியல. யோசித்து பாருங்க. என்ன நம்முடைய வாழ்க்கை? நான் வீணா ஓடினது இல்லை அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? வீணா ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? வீணா சிலம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வீணா உங்க ஜீவியத்தை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரம்லாம் விலையேறப்பட்டது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, வேதத்தை அதிகமாக நேசிக்கிறீங்களா? வேதத்தை தியானம் பண்றீங்களா? வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். வேதத்தையே தொடாம எப்பவும் செல்போனையே நோண்டிக்கிட்டு, எப்பவும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு, எப்பவும் எங்கேயும் உலாத்திக்கிட்டே இருந்த, ஊரை சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவான்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சாலும் வசனத்தை வாசிங்க. நீங்க படிக்க தெரிஞ்சும் வேதத்தை படிக்காம இருக்கீங்கன்னா அது பெரிய தவறு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலாம், அதுதான் முதல் பாவமே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதான் முதல் பாவமே. வேதத்தை வாசிக்க தெரிஞ்சும் வாசிக்காம இருக்கீங்கன்னா அதை போல ஒரு பெரிய குற்றம் வேற என்ன இருக்கு? யோசித்து பாருங்க. நீங்க வேதத்தை வாசிச்சாதானே வேதம் சொல்லுது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, ஆதலால் அவனுடைய நடைகளிலே ஒன்றும் பிசகுவதில்லை. நீங்க தவறாம நடக்கணும், ஒழுங்கா நடக்கணும். எங்கேயும் போய் கர்த்தரை துக்கப்படுத்துற மாதிரி நீங்க பேசாம செய்யாம இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா முதல்ல வேதம் உங்க இருதயத்துல இருக்கணும். வேதம் எப்படிங்க இருதயத்துக்கு போகும்? கையில வேதம் இருக்கணும், கண்ணு அதை பார்க்கணும், வாய் அதை உச்சரிக்கணும், வார்த்தை மனசுல தங்கணும். அந்த மனசுல தங்கினாதானங்க. நம்ம தான் வேதத்தை எடுக்கிறது இல்லை. வேதம் இருக்கா பிரதர்? செல்ஃப்ல தூங்கிட்டு இருக்கு. வேதம் இருக்கா பிரதர்? என் பேக்ல நல்லா இருக்கு, புதுசா வச்சிருக்கேன். நம்ம என்ன எக்ஸிபிஷனா நடத்துறோம்? யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க. வேத வசனத்தை, ஒரு வசனத்தை நான் கூட ஒரு நாளைக்கு ஒழுங்கா கை கொள்றேன்னா பாருங்க. உண்மையா இருக்க சொல்றாரு. உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்கு வசனத்தை வாசிச்சாதானே அவர் யாருன்னு தெரியும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது அவைகளே என்று சொன்னார். ஏசப்பா பத்தி உங்களுக்கு எனக்கு தெரியணும்னா இன்னைக்கு வேதத்தை வாசிக்கணும்னு சொல்றாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா எப்படிப்பட்டவர், அது எதை விரும்புகிறார், அவர் எங்க இருக்கிறார், எங்க வாசம் பண்ணுவார், யாரை தேடி வருவார், எல்லாம் அதுல பதில் இருக்கு. அதுல நித்திய ஜீவன் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அது நம்முடைய கால்களுக்கு தீபம் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கு, விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வேதத்தை தியானிக்கிறோமா? கிடைக்கிற நேரத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்க விரும்புகிறா. நான் தனியா இருக்கும்போது நான் யாரோடு ஏதோடு என் நேரத்தை செலவழிக்கிறேன்? தனித்து விடப்படுவது நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை விட்டு பார்த்தா
அவன் ஜெயிச்சு வந்தான். தாவீதை விட்டு பார்த்தார், அவன் ஜெயிச்சு வந்தான். தானியேலை விட்டு பார்த்தாரு, ஜெயிச்சு வந்தான். ஏனோக்கை விட்டு பார்த்தாரு, ஜெயித்து வந்தான். எஸ்தரை விட்டு பார்த்தாரு, ஜெயிச்சு வந்தாங்க. இன்னைக்கு உங்களை விட்டா, என்னைய விட்டா நாம என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சு வருவோமா இல்ல தோத்துட்டு வருவோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவங்களா இருப்போமா இல்ல ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுக்கிறவங்களா இருப்போமா? நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானித்து இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, தனிமையிலே நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஆவிக்குரியவனே, வசனம் பேசுகிறவனே, சபைக்கு போகிறவனே, கிறிஸ்தவனே, தேவனுடைய பிள்ளை என்று மார்த்தட்டி கொள்ளுகிறவனே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? தனிமை உன்னை உருவாக்குதா இல்ல உன்னை வீழ்த்துதா? தனியா இருக்கிற இடத்துல நீ எப்படி நடந்துகிற? ஆவிக்குரியவனா நடந்து கொள்றியா? உலகத்தால நடந்து கொள்றியா? உன் வேலையில எப்படி இருக்க? உன் வீட்டுல எப்படி இருக்க? சபையில எப்படி இருக்க? உன் படிக்கிற இடத்துல எப்படி இருக்க? உன் தொழில எப்படி இருக்க? வெளியே போற எல்லா இடங்களையும் நீ எப்படி இருக்க? யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை நம்புறாருங்க. கர்த்தர் உங்களை நம்புறாரு. அவருக்கு நீங்க என்ன பதில் திரும்ப கொடுக்க போறீங்க? யோசித்து பாருங்க. நீங்க கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவ பிள்ளையே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும். விசுவாசத்தோடு எல்லாரும் ஆமென், ஆமென். இனி எந்த தீங்கு தீண்டாது இயேசுவின் ரத்தம். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.